அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் இப்படியாக கூடி கர்த்தாவே உம்முடைய சிலுவையை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தால் நீர் அதை நிரப்புமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தருளும். எங்களுடைய சித்தங்களை பலப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக நீர் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு நாஸ்திகன் என்ன சொன்னார்னா, மதம் என்பது மனிதர்களுக்கு ஒரு போதை பொருள் மாதிரி. ரிலிஜன் இஸ் an opiate for the masses அப்படின்றார். ஏன் அப்படி சொன்னார்னா, அதாவது முக்காவாசி மதங்கள் இப்படிதாங்க ஒண்ணுது. இட்ஸ் a crutch for to face life. இப்ப கிறிஸ்துவம் இதுக்கு விதிவிலக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நாம் அநேகர் என்ன பண்றோம், இப்படிப்பட்ட நாட்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கிறது. கிறிஸ்துமஸோ அல்லது குட் ஃப்ரைடேவோ ஈஸ்டரோ இது இல்லாட்டி நம்முடைய கிறிஸ்துவம், ஏன்னா அன்னைக்கு தான் நிறைய பேர் சர்ச்சுக்கும் வருவாங்க. ஏன்னா இந்த நாட்களை தவிர they don't see any reason for attending church. அப்போ ஒரு வகையில பார்க்க போனா நீங்க கார்ல் மார்க்ஸ் சொல்றது உண்மையாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையம் என்னன்னு கேட்டாங்கன்னா, what is the core of Christianity? கிறிஸ்துவத்தின் மையம் சிலுவையாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவத்தின் மையம் சிலுவையாக இருக்கும் என்றால் அந்த கிறிஸ்துவத்திற்கு ஒரு நபரை கொண்டு வருவது என்னன்னு கேட்டாங்கன்னா சுவிசேஷம். ஆகையால் அந்த சுவிசேஷத்திலும் சிலுவை தான் முக்கியமாக இருக்க வேண்டும், மையமாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் 3 காரியங்களை கடவுளை பற்றி நாம் போடப்பட்டிருக்கிறது. 3 important characters of God. 3 முக்கியமான தேவனை குறித்த உண்மைகள். அதை தொடர்ந்து 3 முக்கியமான அபியாசங்கள். இந்த 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா 18ஆம் வசனம் இருக்குதுங்க. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிகழ்காலங்க. அப்ப ஒரு வகையில தேவனுடைய கோபம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படும். அதுக்கு வசனம் சொல்றேன்.
ஆனா முதலாவது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் கடவுள் கோபமா இருக்கிறார்? வாட் ட்ரிகர்ட் காட்ஸ் ஆங்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதே பகுதியில் வந்து அநேக விஷயங்களை சொல்றாங்க. 19th verse 19th வசனம், தேவனே அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். கடவுள் தன்னை பற்றி உலகத்தில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்குன்னு. அப்ப கடவுள் அவரை குறித்து, கடவுளை அறிந்து கொள்வதற்கு மனிதன் ஒரு வகையில பாத்தீங்கன்னா கடவுள் வந்து அதை ஏற்கனவே வந்து இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வெளிப்படுத்த சத்தியத்தை மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டாங்கன்னா 18ஆம் வசனம், சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிறான் மனிதன். இல்ல கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறார். முதல் விஷயங்க, மனிதன் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் வந்து காரியம் என்ன பண்றான்னா 21ஆம் வசனம், அதாவது கடவுளுக்கு மகிமை செலுத்தவில்லை, ஸ்தோத்திரிக்கவும் இல்லை. கடவுள் வெளிப்படுத்துகிறார், அந்த சத்தியத்தை மனிதன் அடக்குகிறான். மட்டுமல்லாமல் அவருக்கு மகிமை செலுத்தவும் இல்லை, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் இல்லை. நான்காவது காரியம் என்ன பண்றான்? 23ஆம் வசனம் பாருங்க. நான்காவது காரியம், இந்த கடவுளுக்கு பதில் காரியங்கள், அதாவது சப்ஸ்டிடியூட் வாங்க இல்ல, இந்த கடவுளுக்கு பதில் அவன் என்ன பண்றான்? வேற காரியங்களை வைத்து அதை வணங்குகிறான். இந்த 4 காரியத்தை செய்யறான். அதாவது 4 காரியம் நடக்குது. முதல்ல வந்து கடவுள் வெளிப்படுத்துகிறார், இந்த சத்தியத்தை மனிதன் அடக்குகிறான். மட்டுமல்லாமல் அவருக்கு மகிமை செலுத்தவும் இல்லை, அவரை ஸ்தோத்திரிக்கவும் இல்லை. மாறாக சிருஷ்டிகர்த்தருக்கு பதில் அவன் என்ன பண்றான்? சிருஷ்டிப்பை வணங்குகிறான். ஆகையால் கடவுளுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் நான் சொன்னல, ஒரு பக்கத்துல வந்து கடவுள் ஏற்கனவே வெளிப்படுத்திருக்கிறார், அவருடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வந்து வெளிப்படுத்த போகிறது. இங்க வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இவைகள் பொருட்டே தேவ கோபாக்கினை வரும். இல்ல, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வந்து ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இங்க வந்து வெளிப்படுத்தப்படும் போட்டது. அப்ப ரெண்டும் உண்மைங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, how is God's anger manifested today? எப்படி கடவுளுடைய கோபம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? ஜான் பைப்பர் என்ற மனிதர் 3 விதம் சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாருன்னா, மரணத்தின் மூலமாக கடவுள் வந்து அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். மனிதன் ஏங்க மரிக்கிறான்? மரணம் என்பதற்கு இந்த உலகம் ஏதாவது விளக்கம் தர முடியுமா? எந்த மதமாவது விளக்கம் தர முடியுமா? ஆனால் வேதம் நமக்கு விளக்கம் தருது. ஏன் மனிதன் மரணம் என்பதை சந்திக்கிறான்? கடவுள் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தால் கடவுள் கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் கடவுள் வந்து என்ன பண்றது? இன்னைக்கு அவள் வெளிப்படுத்துகிறார் மரணத்தின் மூலமாக. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு ஏற்படும் விரக்தியும் பயனின்மையும், ஃபியூட்டிலிட்டின்னு எதுலையுமே வந்து மனிதன் வந்து நிறைவை காண்ப முடியாது. பணக்காரரா இருக்கலாம் அல்லது பிரபலமான ஆளா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவனை திருப்திப்படுத்துமான்னு கேட்டா திருப்திப்படுத்தாதுங்க. அப்ப இந்த விரக்தியின் மூலமாக பயனின்மை, அதாவது எதற்காக நான் வாழுகிறேன், நோக்கத்தை அறியாத ஒரு காரணத்தால் அவன் என்ன பண்றான்? கடவுள் வந்து அதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். You will not find satisfaction in this world. எதுலையுமே திருப்தி வராதுங்க. சரிங்களா? இரண்டாவது, அதாவது இன்னொரு விஷயம் வந்து இதன் மூலமாக நான் கேட்டேன்னா, துயரத்தின் மூலமாக, மனிதனுக்கு ஏற்படும் துயரத்தின் மூலமாக கடவுள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். மரணத்தின் மூலமாக, இரண்டாவது வந்து பயனின்மையும் துயரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது என்ன சொல்றேன்னா, ஜான் பைப்பர், அதாவது மனிதனுடைய கீழ்த்தரமான நடத்தையின் மூலமாக. இல்ல, நீங்க மனிதன் வந்து எந்த அளவுக்கு கீழே போகணுமா நீங்க அந்த அளவுக்கு போயிட்டான். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது 10 மாத குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு ஆண். இதான் உலகம் இல்ல. ஏங்க கடவுள் வந்து மனிதனை வந்து அவருடைய கோபத்தை விட்டாரு. அவனை வழி, நீ உன் வழிக்கு போனா இதான் வந்து நிப்போம் நம்ம. இல்ல, நீங்க வந்து அமெரிக்கா தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ஒரு நாள் ஜபம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து ஜபம் போயிடுச்சுங்க. ஆனா இன்னைக்கு உள்ள எது வருதுன்னா, ஸ்கூல்ல கன் வருது. இன்னைக்கு உட்காந்து ஏன் அப்படி மனிதன் நடந்து கொள்கிறான்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. When you push God out, this is how you will behave. கடவுளை நம்ம வந்து கீழ்ப்படியாமல் அவருடைய வாழ்க்கையை தள்ளி விட்டால் இப்படிப்பட்ட நடத்தை தான் இருக்கும் அந்த உலகத்துல. இந்த நடத்தைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, ஏன்னா இதான் நடக்கும். கடவுளால் கைவிடப்பட்ட மனிதர்கள், அதாவது God gave them over, அவருடைய வழிக்கு விட்டு கொடுக்கிறாரு. அவர் மனிதனுடைய வழிக்கு விட்டு கொடுத்தால் இப்படிப்பட்ட நடத்தை தான் வரும். ஆகையால் இதன் மூலமாக கடவுள் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? உபாகமம்
32ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 35ஆம் வசனம் நினைக்கிறேன், 35th verse படிங்க. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். கடைசி வசனம், கடைசி பக்கத்துல அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். இன்னைக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்படாத காரணத்தால் கடவுள் அதை பொருட்படுத்துகிறார் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏற்ற நேரத்தில் வரும், அவர் தீவிரமாக வரும். கண்டிப்பாக கடவுளுடைய கோபாக்கினை. அப்ப கடவுளுடைய கோபாக்கினைக்கு, கடவுளுடைய கோபத்துக்கு காரணத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது எப்படி இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தோம். இல்ல இன்னொரு விஷயங்க, வரப்போகிற கோபாக்கினையை பத்தி நாம் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூட நம்மளால முடியாது. ஏன்னா இது வரைக்கும் சரித்திரத்துல கடவுளுடைய கோபம் அநேக சமயத்துல வெளிப்படுத்தப்பட்டது. அதை நம்ம சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. இதை புரிந்துக்காத நாம் வரப்போகிற கோபாக்கினை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இதான் மனிதனுடைய நிலை. கடவுள் கோபமா இருக்கிறார் மனிதனோடு. சில இரண்டாவது காரியங்க கடவுளுடைய வல்லமை. 16ஆம் வசனம், அது தேவ பலனாய் இருக்கிறது. கடவுளுடைய கோபம் இரண்டாவது தேவனுடைய பலன். தேவனுடைய பலம் எங்க இருக்குதுங்க? சுவிசேஷத்துக்குள் இருக்கிறது. The gospel contains the power of God. அப்ப நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சரியான சுவிசேஷத்தை நான் நினைச்சதை பிரசங்கிக்கிறது இல்ல, சரியான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை அங்கு வெளிப்படும். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிறுங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அப்போ மாறவே முடியாது மனிதன். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மனிதன் நீதியான காரியம் செய்யவே முடியாது. ஆகையால் என்ன தேவை அவனுக்கு? தேவனுடைய பலன் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அவனை மாற்ற வேண்டும். மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் பலனற்றவர்களா இருக்கும் பொழுது, அப்ப I was powerless, therefore the power of God works in me. நான் பலனற்றவனாக இருக்கிறேன், கடவுளுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். இந்த பலன் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது? என்னை ரட்சிப்பதற்காக. அங்கதான் பார்க்கிறோம் 16ஆம் வசனத்துல, அதாவது ரட்சிப்பதற்காக, ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. The purpose of the gospel, சுவிசேஷத்தின் நோக்கம் மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி கடவுளுடைய பலன் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் இந்த உலகத்திற்கு. ஆனால் கேள்வி, எதிலிருந்து ரட்சிக்கிறார்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்பது ஒரு உண்மை. இரண்டாவது காரியம், அவருடைய கோபத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அதே மாதிரி 8, 9 வாசிங்க. உக்கிர கோபத்தினை வரும் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அப்ப கடவுள் என்னை ரட்சிக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? அவருடைய கோபத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார். அந்த கோபத்தை ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை பற்றி நாம் நிர்விசாரமாக வாழலாம். ஆனால் கோபாக்கினை ஒன்று வரப்போகிறது. இந்த கோபாக்கினிலிருந்து என்னை ரட்சிக்கும்படி என்ன பண்றது? அவர் ஒரு வழி வகுத்திருக்கிறார். அந்த வழி எப்படி? கிறிஸ்துவின் மூலமாக இந்த வழி வருகிறது எனக்கு. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக இந்த வழி எனக்கு இல்ல. இதான் சுவிசேஷத்தின் நோக்கம். இரண்டாவதா சுவிசேஷத்தின் அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 2 விஷயங்கள். வாட் இஸ் த காஸ்பல்? 2 விஷயம். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் நீதிமான்களுக்கு ஆக்கும்படிக்கு எழுப்பப்பட்டார். Christ died for my sin and he rose again for my resurrection. 2 காரியம் தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நான் மாற்றக்கூடாது. இன்னைக்கு அநேக பேர் சுவிசேஷம் சொல்லிட்டு நீங்கள் இயேசுவிடம் வந்தால் உங்களுடைய வியாதிகள் போய்விடும், உங்களை செழிப்பாக்குவார், உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும். அது சுவிசேஷம் இல்லைங்க. சுவிசேஷம் என்னன்னா, நான் பாவி, என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து எனக்கு பதிலாளாக மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து மரித்தவராக இல்லை. ஏனென்றால் மரித்த ரட்சகர் என்பது ஒரு முரண்பாடு. இட் இஸ் a contradiction. ஆகையால் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இதாங்க சுவிசேஷம். He died and he rose again. இந்த ஒரு எளிமையான சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் மாற்றக்கூடாது. எனக்காக கிறிஸ்து என்னுடைய பதிலாக மரித்தார். சரிங்களா? இதான் இந்த சுவிசேஷத்தின் அம்சம். சுவிசேஷத்தின் நோக்கம் பார்த்தேன், சுவிசேஷத்தின் அம்சம். மூன்றாவதா
இந்த சுவிசேஷம் யாருக்காகன்னு கேட்டாங்கன்னா 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சுவிசேஷம் யூதருக்கு மட்டுமல்லாமல் கிரேக்கருக்குன்னு சொல்லும் போதுங்க புறஜாதியார், இந்த உலகத்தையும் அந்த யூதன் வந்து ரெண்டு வழியா தான் பிரிப்பான். ஒன்னு யூதன், மற்றது வந்து புறஜாதி. எல்லாம் நம்ம எல்லாம் புறஜாதி தான் வந்துடும். அப்ப நீ யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாருக்காகவும் வந்தார். அதான் அது அர்த்தம். அது எல்லாருக்காகனா எல்லா மனிதர்களுக்கும், எந்த நாட்டுக்காரரும் சரி, எந்த கோத்திரத்தாளரும் சரி, எந்த பாஷை பேசுறவனும் சரி, ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து. ஆகையால் திஸ் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த காஸ்பல். சரிங்களா? என்னுடைய பதில் செயல் இந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சிப்பதற்காக வந்தார். நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டேன்னா, விசுவாசிக்க வேண்டும். அதான் அங்க போடப்பட்டிருக்கல. விசுவாசத்தின் மூலமாக நான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆனால் ஒரு விஷயம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது இந்த விசுவாசம் என்னிடத்திலிருந்து வரவில்லை, இது கடவுள் எனக்கு கொடுக்கும் ஈவு. சரிங்களா? பிலிப்பியர் 1:29, விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது எப்படிங்க நீங்க வியாக்கியானம் பண்ணோம்? அதாவது பாடுபடுறது வந்து யாருமே தெரிந்து கொள்றது கிடையாது. யாராச்சும் தெரிந்து கொள்றோமா? நீங்க போய் யார்ட்ட சொல்லுங்களேன், என்னை கொஞ்சம் துன்புறுத்துமா, நான் வந்து கிறிஸ்துவன் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க. இல்ல, இது கடவுள் அவருடைய தீர்மானத்தால் கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு அருள்னு சொல்லணும். அது உண்மையானால் முதல் பாகமும் அதே மாதிரி தான் நீங்க வியாக்கியானம் பண்ணும். அப்ப பாடுகள் வந்து கடவுள் அருளால் வருகிறதுனா விசுவாசம் எப்படி வரும்? அதுவும் கடவுளுடைய அருள். யார் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் யார் விசுவாசிப்பார்கள், அது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அதை அவர் கடவுளால் ஈவாக கடவுளத்திலிருந்து ஈவாக பெற்றுக்கொள்ளும் மனிதர்கள் தான் விசுவாசிப்பார்கள். சரிங்களா? ஆகையால் இதாங்க சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் கடவுளுடைய பலன் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய கோபத்தை பற்றி பார்த்தோம், அவருடைய வல்லமை குறித்து பார்த்தோம். மூன்றாவது அவருடைய நீதி, காட்ஸ் ரைச்சஸ்னஸ் 17. தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மனிதனுடைய நீதி நான் அறிந்து கொள்ள வேண்டும். சில மனிதன் என்ன செய்யறான்? மனிதனும் நீதியான காரியங்களை செய்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் ஒருவனும் இல்லை. ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய பார்வையில அழுக்கு கந்தையை போல இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள்ல நம்முடைய நீதி அவருடைய பார்வையில் அழுக்கு கந்தையை போல இருக்குது. அப்ப இதான் மனிதனுடைய நீதி. அப்ப தேவனுடைய நீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதி என்பது அவர் எதிர்பார்க்கும், தேவனுடைய நீதி அவருடையது. அவர் எதிர்பார்க்கும் ஸ்டாண்டர்ட், அதை எதிர்பார்க்கும் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மனிதனாலும் அதை நிறைவேற்ற முடியாது. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒருத்தராலும் கீழ்ப்படிய முடியாதனால காரணத்தால் அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து என்னுடைய பதிலாளாக அவர் என்ன பண்றார்? நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து எனக்காக மரித்தார். அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதி என் மேல் சுமத்தப்படுகிறது. ஆகையால் இந்த நீதி என்ன பண்ணப்படுகிறது? பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. So it is a standard, it's God's standard and therefore I cannot keep it. ஆனா என்ன பண்றாரு? அவரே அதை முடித்து விட்டு நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதி என்னுடையதாக கருதப்படுகிறது. It becomes mine. சரிங்களா? அந்த பரிசேயன் போய் ஜெபம் பண்றான், இல்ல நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல, அவனை போல இல்ல, நான் என்ன போல இல்ல, இவனை போல இல்லைன்றார். என்னன்னா அவனே ஒரு அளவுகோல் வச்சுட்டான். அளவுகோல் வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? அவனுடைய அளவுகோலுக்கு அவன் கரெக்டா இருந்தான். ஆனா இப்ப கேள்வி வந்து இந்த அளவுகோல் தான் கடவுளை வச்சிருக்கிறாரு இல்லீங்களே. கடவுளுடைய அளவுகோல் என்பது வேற இருக்குதுங்க. அந்த அளவுகோலை நிறைவேற்றக்கூடிய பலன் திராணி எந்த மனிதனுக்கும் கிடையாது. ஆகையால் அவரே எனக்கு பதில் வாழ்ந்து எனக்காக மரிக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதி என் மேல் சுமத்தப்படுகிறது. லுத்தர் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் லுத்தர் தவறாக புரிந்து கொண்டார் முதல்ல. ஏன்னா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறத வச்சுட்டு மார்ட்டின் லுத்தர் முதல்ல எப்படி புரிஞ்சுட்டான்னா, தேவனுடைய நீதி என்பது அந்த தேவனுடைய நீதி தான் மனிதனை நியாயம் தீர்க்க போகிறது. அந்த தேவனுடைய நீதி தான் என்னை வந்து பரலோகத்திற்கு உள்ள விடாமல் தடுக்கிறது என்பதே அப்படிதான் புரிஞ்சிட்டார் முதல்ல. அநேக நாட்கள் கடவுள் மீது கோபமாக இருந்தார் மார்ட்டின் லூத்தர்.
because it is a righteousness that blocks my entrance into heaven யோசிச்சார் அவரு. அதுக்கு அப்புறம் தான் அதை புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? ஆபாக்குக்கு 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் என்பதை. அப்ப என்னை நியாயம் தீர்க்கிற நீதி கிடையாது, என்னை ரட்சிக்கிற நீதி என்று புரிந்து கொண்டார். அதனால தாங்க வந்தது சீர்திருத்தம் என்பது. இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொண்ட காரணத்தால் சீர்திருத்தம் சபையில் ஏற்பட்டது. ஆகையால் it became reformed. அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சுதாங்க மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி. அப்ப இந்த சுவிசேஷத்தின் எளிமையை புரிந்து கொள்ளும் போது அங்க ஒரு பெரிய விடுதலை ஒன்று ஏற்படுகிறது. and you would know the truth. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் சுவிசேஷத்தில் உள்ளது. இந்த சுவிசேஷம் எளிமையான சுவிசேஷம். you should not complicate it. 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். கடவுள் ஏன் கோபமாயிருக்கிறார்? God is angry. ஏன் கடவுள் கோபமாயிருக்கிறார்? 2வது கடவுளுடைய பலன் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. 3வது கடவுளுடைய நீதி குறித்து நாம் பார்த்தோம். righteousness is a standard that is acceptable to God. எந்த அளவுகோலை கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரோ அதாங்க நீதியான, அதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியை ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியாது. சரிங்க. அப்ப இதாங்க சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மையம் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் மரணம். அவர் எனக்காக மரித்தார், அதை நான் விசுவாசிக்க வேண்டும். சரிங்களா? இதனால் வரும் 3 பொறுப்புகள், மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவேன் என்றால், இந்த சுவிசேஷம் என்னை விடுதலையாக்கி இருப்பது உண்மை என்றால் 3 முக்கியமான பொறுப்புகளை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் 14 கடனாளியா இருக்கிறேன். அப்ப இந்த சுவிசேஷம் என்னை கடனாளியாக மாற்றுகிறது. இதை எந்த விதமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும்? ஜான் ஸ்டார்ட் என்ன சொல்றேன்னா, இந்த கடனாளி என்ற பதத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை நான் ஐயா கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கினேன், நான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். சரிங்களா? அது ஒரு வழியில கடனாளியா என்ன ஆக்கும். இன்னொரு ஐயா கிட்ட ஐயா எனக்கு 10,000 கொடுத்து நம்ம செக்ரட்டரிட்ட கொடுன்றார். அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் கடனாளி இருக்கிறேன். ஏன் கடனாளி இருக்கிறேன்? எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற எனக்கு நான் கடனாளியாக மாறுகிறேன். அந்த விதத்தில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜான் ஸ்டார்ட் சொல்றாரு. அப்ப நான் சுவிசேஷத்தை அறிந்திருப்பேன் என்றால், சுவிசேஷம் என்னை விடுதலையாக்க இருக்கும் என்றால், இந்த பொறுப்பு என் மீது வருகிறது. என்ன பொறுப்பு? இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நான் அறிவிப்பது என் மேல் விழும் கடமை. அது இல்ல, நீங்க 2 ராஜாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 இதை பத்தி படிக்கிறோம். குஷ்டரோகிகளை பத்தி. இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அரமேயர்கள் அவர்கள் போர் செய்ய வந்திருக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சு அவங்க போயிட்டாங்க. இந்த 4 அதாவது இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு யோசிக்கிறாங்க, நம்ம இங்க இருந்தா செத்து போயிடுவோம். சரிங்களா? உள்ள நாட்டுக்குள்ள போனா அங்கேயும் செத்துடுவோம். அரமேயர்கிட்ட போனா ஒருவேளை அவங்க நம்ம மேல இறக்கமா இருந்து நம்ம விட்டா நம்ம பழைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பார்த்தா யாருமே காணா. எல்லாம் சாப்பாடு டென்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு டென்ட்டுக்குள்ள போறாங்க, போயிட்டு அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்த டென்ட் போறாங்க. இப்படியே பண்றாங்க. கட்சியில ஒருத்தர் சொல்றான், நாம் செய்வது சரியில்லை, இது ஒரு நற்செய்தியான நாள், இதை நாம் சென்று அறிவிக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொல்றான். உடனே போய் சொல்றாங்க. ஒரு வகையில இது சுவிசேஷத்தை எப்படி என் மீது சுமத்தும் கடமையை இது வெளிப்படுத்துகிறது. இது உண்மை என்றால் நான் சுவிசேஷத்தை சொல்ல நான் கடன் பட்டிருக்கிறேன். இல்ல, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத நபர்கள் அநேகர் உண்டு. நம்மோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பக்கத்து வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி நான் அக்கறை இல்லாமல் இருப்பேன் என்றால் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் நீங்க போன. என்ன கன்க்ளூஷன்னா, நான் இன்னும் சுவிசேஷத்தை அறியவில்லை. என்ன அறிந்திருப்பது உண்மை என்றால் நான் எப்படி நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பேன்? அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவங்களுடைய பொறுப்பு, அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கடனாளியாக இருக்கிறேன். இவ்வளவு எளிமையான சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் என்னங்க, இதுக்கு ராக்கெட் சயின்ஸ் இல்லையே.
இல்ல ராக்கெட் சயின்ஸ்னா நீங்க பெரிய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றது. சுவிசேஷம் என்பது நான் பாவி, கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். இதான் சுவிசேஷம், வேற ஒண்ணும் கிடையாது. இதை சொல்வதற்கு ஒரு புதிய விசுவாசி போதும். நாம் அநேக நாட்கள் சபைக்கு வந்திருக்கிறோம், அநேக நாட்கள் வந்து பைபிள் சொல்லி வரோம். ஆனா இன்னொன்னு எது ஒண்ணு, அதாவது பாம் சண்டே அன்னைக்கு குர்த்தால பிடிச்சி போயிட்டா மேட்டர் முடிச்சதுன்னு அது கிடையாதுங்க. இது கும்பல்ல கோயந்தான்னு அது இல்ல. தனிப்பட்ட நபராக உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்களோட வேலை செய்து இயேசு கிறிஸ்துக்கு தான் வந்தான்னு சொல்ல முடியுமா? நம்ம இது என் மேல் மீதும் கடமைன்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம நாட்டுல இந்த இந்த சுதந்திரம் இருக்கும்னு முடிவு பண்ண முடியாது. நம்ம ரொம்ப ரொம்ப அதாவது அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது உலகத்தில். இந்த விசேஷமா நம்ம நாட்டில ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாத நேரம் ஒன்று வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அது எப்ப நம்ம நாட்டில் வரும்னு சொல்ல முடியாது. அப்ப நான் கிறிஸ்துவன் என்றால் இந்த 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 நான் கடனாளியா இருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை எனக்கு என்னுடைய பொறுப்புல கொடுத்திருக்கிறார். எதுக்குன்னா நானே வச்சுப்பதற்காக இல்ல, இதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு கடைசியா நீங்க சுவிசேஷத்தை சொல்லிக்கோங்க. சொன்னதே இல்லாட்டி உங்க ரட்சிப்பே ஒரு நீங்க தான் கேள்வி கேட்கணும். பாப்டிஸ்ட் சபைங்க நாங்கெல்லாம் வந்து குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப நல்லதுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா சரியான ஞானஸ்தானத்தையும் நம்ம வந்து தவறா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்ப இது வந்து ஒரு சடங்காச்சாரமாக பண்ணிட்டு இன்னும் சுவிசேஷத்தால் விடுதலை ஆக்கப்படாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். The test of the gospel is that in my life is that I proclaim it. அதான் அந்திரேயர் பண்ணான். ஆண்ட்ரூ உடனே போய் சொன்னான், we have found the மேசியாவை நாங்கள் கண்டோம். அதான் அந்த சமாதானஸ்ரீ பண்றார். அப்ப இது மாதிரி நான் நடந்து கொண்டதே இல்லாட்டி நீங்க வந்து சபையில பொறுப்பு வகிக்கலாங்க. அதை பத்தி எல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. கேள்வி வந்து நீங்க போறங்க வெளியே ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இல்லாட்டி வேலை செய்யறாங்க, இல்லாட்டி பக்கத்துல என்னைக்காவது வந்து கான்வர்சேஷன் அதாவது அதை பத்தி பேசணுண்டா சுவிசேஷத்தை, இல்லாட்டி நான் வந்து கிறிஸ்துவனே கிடையாதுங்க. ஏன்னா இப்படி இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள். ரகசியமான ஒளின்னு ஒண்ணு இருக்குமாங்க? Is there a secret light that cannot be there? அந்த உப்பின் தன்மையை வந்து அந்த பாட்டில் இருக்க வரைக்கும் உப்பு பிரோஜனம் இல்லை. அது அந்த பிரோஜனம் எப்போ வருங்க? அது என்னைக்கு கலக்கிறோமோ அதை கலக்கும் போது அது இல்லாத மாதிரி போயிடு. It's gone, but it leaves its influence. அவருடைய தாக்கத்தை விடுகிறது. அதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சமீபத்தில் அந்த எத்தனையோ ஆண்டு 1999ல கிட்டத்தட்ட 18 வருஷமாச்சு கிராம் ஸ்டெயின்ஸ். But the influence will still be there. இதான் அப்ப இந்த கடனாளியா இருக்கிறேன். அப்ப ஒருவேளை நீங்க அறிவிக்காவிட்டால் தயவுசெய்து நீங்க போய் நீங்களே கேள்வி கேட்டுங்க. நான் உண்மையான கிறிஸ்துவன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். But that does not really, is not a sign of your conversion. தெரியல. இரண்டாவது காரியங்க என்ன சொல்றேன்னா 15ஆம் வசனம் பாருங்க. விரும்புகிறேன்ல, அதாவது நீங்க அந்த விரும்புகிறேன்ற பதத்தை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் ஆவலாக இருக்கிறேன்னு வரணுங்க. ஐ எம் ஈகர் இங்கிலீஷ்ல அதான் வரும். ஈகர், நான் ஆவலாக இருக்கிறேன். கடனாளியா இருக்கிறேன் என்பது பொறுப்பு. ஆவலா இருக்கிறேன் சொல்லும் போது அது அன்பை வெளிப்படுத்துகிறது. பவுல் என்ன சொல்றது? கிறிஸ்துவின் அன்பு என்னை நிர்பந்திக்கிறது. எதற்கு? சுவிசேஷத்தை பிரசங்கும்படி. இப்படிப்பட்ட ஆவல் எனக்கு உண்டா? சில பேர் வந்து கடவுள் வந்து அசாதாரணமான ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க இந்த சுவிசேஷத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனா அப்படி இருந்தா தான் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாரும் செய்ய வேண்டும் இல்ல. இந்த ஆவல் எனக்கு உண்டா? யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. அதாங்க வந்து மனிதனுடைய இயல்பு. நான் பெற்று விட்டேன், நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவல் இல்லாட்டி ஒருவேளை நான் வந்து அந்த அளவுக்கு நான் ஒரு விசுவாசியா இருந்து பாவத்தில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கலாம். இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை வந்து இப்படிப்பட்ட ஆவலை தராதுங்க இல்ல. அப்ப ஒரே ஒரு காரணம், விசுவாசின்னு சொல்லணுங்கன்னா ஒருவேளை இப்படிப்பட்ட ஆவலே எனக்கு இல்லாட்டி யூ ஆர் டூ மச் இன்டு சின். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி உங்களுடைய மறுபடியும் கடவுளிடத்தில் நீங்கள் வந்து ஒப்புரக ஆக வேண்டும். சரிங்களா? மூன்றாவது காரியம் வந்து பாத்தீங்கன்னா 16 வெட்கப்படேன். சரிங்களா? அதாவது முதல்ல என்ன சொல்றேன்னு, நான் கடனாளியா இருக்கிறேன். ரெண்டாவது ஆவலாக இருக்கிறேன், விரும்புகிறேன். மூன்றாவதா நான் வெட்கப்படேன்றாரு. ஏங்க வெட்கப்படணும்? மார்ட்டின் லூதர் ஜோன்ஸ் சொல்றாரு, ஒருத்தன் வந்து சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாட்டி அவன் இன்னும் கிறிஸ்துவை
அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லைன்னு பண்றாரு. யூ நாட் அண்டர்ஸ்டுட் தி காஸ்பல்ன்றார். ஆனா ஏன் இந்த இப்படிப்பட்ட வெட்கம் வர வேண்டும் கேட்டீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல அந்த சொன்ன மாதிரி உலகத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். யூதர்கள் எதை விரும்பினார்கள் கேட்டீங்கன்னா பவர். அதான் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளம் செய்ப்பாங்க. You prove your power. அப்போ நான் உன்னை விசுவாசிப்பேன். அதான் யூதர்கள் விரும்பினார்கள். கிரேக்கர்கள் புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? ஞானத்தை விரும்பினார்கள். இல்ல, இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் சுவிசேஷம். அதுல அதாவது சொன்னாங்க, நீர் மேசியா என்றால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும்னாங்க. ரட்சகர் அவரையே ரட்சிக்க முடியல, எப்படிங்க என்னை ரட்சிக்க போகிறார்? இது ஒரு பெரிய ஒரு இடர்களாக இருக்கும் மனிதனுக்கு. சரிங்களா? மட்டுமல்லாமல் இதுல ஒரு ஞானமும் கிடையாது. ஏன்னா ஞானம் என்று சொன்னாங்கன்னா நிறைய, அதாவது கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணி விட்டோம்னா ஞானம் சொல்லலாம். நாங்க வெறும் விசுவாசம் இதான் என்னை ரட்சிக்குமா? இப்ப அதாவது இன்னொரு விஷயம் ரோமர்கள் பாத்தீங்கன்னா உலகத்தை அப்படியே முக்காவாசி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். வல்லமை, பவர். அப்ப தேவர் கிரேவிங் ஃபார் பவர். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் சிலுவையின் மூலமாக ரட்சிப்புனா அது அவன் கிண்டல் பண்ணுவான். சரிங்களா? நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தேன். சரிங்களா? அப்ப காஞ்சிபுரத்துக்கு போவேன். அங்க நான் கவர் பண்ணேன். அங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போறப்பெல்லாம் என்னை இழிவுபடுத்தார் ஒருத்தர். ஏன்னா நான் கிறிஸ்துவன். அதாவது அவர் சொல்றது காதுலயே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு அசிங்கமா பேசுவார். ஆனா என்ன விஷயம், எல்லாம் அதாவது இந்த சுவிசேஷத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை வச்சுதான் பேசுவார். பட் விஷயம் என்னன்னா, he has understood the gospel. புரியாம பேசலங்க, புரிஞ்சுட்டாரு. பட் என்னன்னா, இது போய் உன்னை ரட்சிக்கொன்றே, இவரை போய் நீ கடவுள்னு வணங்குறிய இல்ல, இது வெட்கத்தை தரும் ஒரு காரியம். நீங்க ஒரு டாக் ஷோ நடக்கும். டாக் ஷோல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போகும்போது திடீர்னு போற வழியில ஒரு ரோட்ல ஒரு நாய் இருக்குது, தெருநாய். அதை தூக்கிட்டு போறாங்க. நான் இந்த நாயை கொண்டு போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு இல்ல, நீங்க உள்ள போனோம்னா சும்மா எல்லாம் 4 அடி 5 அடிக்கு உயரமாக்குது. நாயெல்லாம் பயங்கரமா ரொம்ப நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. அப்ப நீங்க உங்க நாயை குறித்து வைக்கப்படுங்களா இல்லையா? வைக்கப்படுவாங்க. ஏன்னா இது தெருநாய். It amounts to nothing. இல்ல, it is in this manner that you understand the gospel, the shame that the gospel brings. It's not attractive. இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நான் ரட்சிக்க வேண்டும், இவ்வளவுதான் சுவிசேஷமா? அவ்வளவுதான் சுவிசேஷங்க. இதை குறித்து வெட்கப்பட மாட்டேன், பகிரங்கமாக பிரசங்கிப்பேன். ஏன்னால் இதன் மூலமாக, இந்த எளிமையான சுவிசேஷத்தின் மூலமாக தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும். ஆகையால் 3 முக்கியமான காரியங்கள். நான் கடனாளியா இருக்கிறேன் இல்ல, நான் ஆவலாக இருக்கிறேன், நான் விரும்புகிறேன் இல்ல. மூன்றாவது நான் வெட்கப்படேன். முதல்ல தேவனுடைய வல்லமையை குறித்து பார்த்தோம், தேவனுடைய நீதியை குறித்து பார்த்தோம், அப்புறம் தேவனுடைய கோபத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்ல. இதாங்க சுவிசேஷத்தின் மையம். இந்த சுவிசேஷம் உங்களை விடுதலையாக்கு ஆக்கியிருந்தால் இந்த கடனாளி என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். அது இருக்குதா? தயவுசெய்து நம்ம கேட்கணும் இல்ல. எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிடுறேன்? இல்லாட்டி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க பாவத்துல வந்தா தயவுசெய்து நீங்க மனம் திரும்ப வேண்டும். சரிங்களா? இல்லாட்டி கடவுள் எனக்கு தைரியத்தை தாரும், நான் வெட்கப்படக்கூடாது சாமி, ஆனால் நான் வெட்கப்படுகிறேன், எனக்கு தைரியத்தை தாரும், ஞானத்தை தாரும், இந்த சுவிசேஷத்தை நான் பிரசிக்கும்படி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்குமே ஆண்டவரே, இந்த நேற்று சுவாமியுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உங்களுக்கு சுத்துறோம். கர்த்தாவே, இந்த நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம் என்ற ஒரு மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே, இந்த நாட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கொடுத்த திறந்த வாசலுக்காக உங்களுக்கு சுத்திரோம். இந்த வாசல் அடைக்கப்படும் முன் கர்த்தாவே, நாங்கள் எங்களால் முடிந்தவரை கர்த்தாவே நாங்கள் இந்த சுவிசேஷத்தை எங்களுடைய நண்பர்களோடும், எங்களுடைய உறவினர்களோடும், எங்களுடைய அயலாளர்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு நாங்கள் ஆவலாக இருக்க நீர் உதவி செய்தல்லும், நாங்கள் இதை குறித்து வெட்கப்படாமல் இருக்க நீர் உதவி செய்தல்லும். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்பட்டுள்ளோம். இயேசு ஜெபம் கேளும் பிதாவே.